ஓகே ரெடி ரெடியா ரெடியா நீ குச்சி கதரா உரா 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 கதரா உரா கதரா உரா 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 லஞ்சம் 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 கொடுத்தால் தப்பு. இப்போ இந்தியன் 2 அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் இயக்கியிருக்காங்க. படம் பார்க்கும்போதே அந்த ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. உலக நாயகன் கமல் சார் அவர்கள் சொல்லவே தேவையில்லை. கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், என்னால் ஒரு 3 மணி நேரமாக இந்த கெட்டப் போட்டு நிற்க முடியல. எப்படி நீங்கள் 5-6 வருஷமாக இந்த படத்துக்காக அவ்வளோ கெட்டப் போட்டு மெனக்கட்டிங்கன்றது எனக்கு அவ்வளோ ஒரு வியப்பாக இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து உலக நாயகன் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மியூசிக் அனிருத் அவர்கள் நல்லா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கீங்க. இந்தியன் 1ல் பார்த்தீங்கன்னாக்கா ஏஆர் ரகுமான் சார் அந்த அந்த மியூசிக் வந்து இதில் வந்து ஒரு நிமிஷம் வருது. சும்மா தேட்டரே அப்படி ரொம்ப வியந்து பார்க்குறாங்க. தயாரிப்பாளர் சுபாஷ் கரன் சார், லைக்கா ப்ரொடக்ஷன், அவங்க இது வரைக்கும் தயாரிச்சதில் மிக பிரம்மாண்டமான தயாரிப்புன்னு நினைக்கிறேன். அடுத்து கூட அஜித் சார், ரஜினி சார்லாம் வச்சு படம் பண்ணுறாங்க. அந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் பார்க்கும்போதே அந்த பிரம்மாண்டம் அப்படியே நம்ம கண்ணில் தெரியுது. முக்கியமாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியன் 3 அந்த பார்ட்டோட ஒரு நிமிஷம் ட்ரெய்லர் மாதிரி போடுறாங்க. சும்மா அப்படியே கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருக்குது. அப்படியே மயிரெலாம் நட்டுக்குது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் காலையில் வந்து நான் குதிரையில் வந்தேன். நிறையா பேர் கேட்டீங்க என்ன எதுக்காக குதிரையில் வந்தேன் அப்படின்னு. படம் பார்க்கும்போது தெரியும் அந்த குதிரையில் நான் டக்கு 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 அது ஏன் வரேன் அப்படின்னு படம் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா குதிரைக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அப்புறம் நிறையா பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க இந்த கெட்டப் பார்த்துட்டு இது வந்து கமலஹாசனோட கெட்டப் இல்லை குர்கா மாதிரி இருக்குது அப்படின்னு. கமலஹாசன் எங்கேயோ இருக்காரு, கூல் சுரேஷ் எங்கேயோ இருக்காரு. நான் தலைகீழ நின்னாலும் அவரோட கால் தூசிக்கு வருவேன்னா. அதனால உலக நாயகன் வேற, கூல் சுரேஷ் வேற. நிறைய பேர் சொல்லிருங்க கூல் சுரேஷ் இது வந்து கூல் சுரேஷ் இல்ல கூர்கா கூல் சுரேஷ் அப்படின்னு. இன்று முதல் கூர்கா கூல் சுரேஷ் என்று அழைக்கப்படுவார் இந்த கூல் சுரேஷ். சரிங்களா? ரெண்டு தனிந்தது காடு கூர்கா கூல் சுரேஷ்க்கு வணக்கத்தை போடு. ரெண்டு தனிந்தது காடு கூர்கா கூல் சுரேஷ்க்கு வணக்கத்தை போடு. அப்புறம் இந்த படத்துல இருந்து ரஜினி சார் நடிச்சிருக்காங்க. ஒரு சீன்ல வந்து வராரு. படம் பார்க்கும்போது தெரியும் அவர் எதற்காக வராரு அப்படின்றது. படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன பிரதர் கண்டிப்பா இல்ல அது வேற பட்டன், இது வேற பட்டன். கண்டிப்பாக முறியடிக்கும். நீங்க யாரெல்லாம் முறியடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் உரியடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் காயடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் கனி அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் மூக்கு உடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் முழி உடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் மண்டை உடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் தொண்டை உடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இப்படி அவ்வளவுதான். அப்புறம் டபுள் மீனிங்னு இதுல போடுவாங்க. என்னன்னு கூல் சுரேஷ் தியேட்டர்ல டபுள் மீனிங்ல பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. சரிங்களா? படம் நல்லா அருமையா இருக்கு. ஆமா 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 அவர் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு. அநேகமா அந்த எஸ். சூர்யா சாரோட பாட்டு வந்து பார்ட் 3ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பாட்டு வந்து அது வரைக்கும் தான் இது பண்ணி அப்புறம் அந்த 3வது பாட்டோட ட்ரெய்லர் ரிலீஸா காட்டுறாங்க. அப்போ வந்து அந்த எஸ். சூர்யா அப்படி பண்றாரு. அதுல வந்து தெரியும் அவர் என்ன பண்றாரு அப்படின்றத. படம் பார்த்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கறீங்களா? அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா விவேக் சார் நடிச்சிருக்காரு. அது ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஆமா ஆமா விவேக் சார் நடிச்சிருக்காரு. நல்லா சூப்பரா நடிச்சிருக்கு. நிறைய பேர் செத்து போனவங்க 4-5 பேர் இருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டுல கோடம்பாக்கத்துல எல்லா நடிகரும் கூல் சுரேஷ் தவிர எல்லாரும் நடிச்சிருக்காங்க. புரியுங்களா? செத்து போனவங்க ஒரு 4 பேர் கூட நடிச்சிருக்காங்க. நான் மட்டும் என்ன சாவலன்னு கேட்கறாதானே கேள்வி? அதை கேக்குது என்னது இல்லப்பா இந்தியன் 3 அப்ப நான் செத்து போட்டேன்னு அவன் சந்தோஷமா? என்ன கேட்டீங்க? இல்லையா எடுத்து முடிச்சுட்டாங்கப்பா. அது படம் எடுத்து முடிச்சுட்டாங்க. 5ல இருக்கு, 6ல இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே. அதாவது படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம். இது வந்து ஒரு மெசேஜ் அப்படி இப்படின்ற மெசேஜ் வந்து லஞ்சம் வாங்குறது அதை பண்றது ஏற்கனவே 1ல காமிச்சால. இந்த படத்துல ஒரு எப்படின்னா மக்களை அப்படியே கட்டுக்கோப்பாக வச்சு அப்படியே ரசிக்க வைக்கிறார். எல்லாம் ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ இதுவாக இருக்குது. அந்த ஒரு வீல் வண்டியில் ஒன்று ஓட்டிட்டு வராரு. அதெல்லாம் ரொம்ப அது என்னவோ பேர் தெரில, ஒரு சக்கரை மாதிரி வச்சு ஓட்டிட்டு வராரு. அதெல்லாம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. படத்தை வந்து நல்லா இருக்காங்கப்பா, நல்லா இருக்காங்க. ஆமாம் ஆமாம் அப்படி உடம்பா காட்டி அப்படி இது பண்ணுறாரு. பாரு ஹீரோயின் கேட்டோன்னா தம்பி நல்லா ஈன்னு சிரிக்கிறாரு. எல்லா படம் தெரியுது.
முதல்ல உண்மையிலேயே ஹீரோயின் தானே கேட்டீங்க? ஹீரோயின் தான். ஹீரோயின் கதற உர்ரா 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 கதற உர்ரா படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.